பாட்டி வாங்க. ஏமா ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பாட்டி. ஓ வாய் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது. ஓ மகத்தை பார்த்தா ஏதோ சந்தேகமால இருக்கு. ஏதும் பிரச்சனைன்னா பாட்டிட்ட சொல்லுமா. பாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்க. எதுவா இருந்தாலும் சொல்லு, பயப்படாத. ஒன்றும் இல்லை பாட்டி. சரி பாப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா. உங்க பாட்டி சரி பண்ணிடுவாவ, பயப்படாத. நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க இருக்க, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிம்மா, ரேடியோவும் போது இருந்த சந்தோஷம் கூட இப்ப இல்லையே மகத்துல. அந்த பையன் எதுவும் சொன்னானோ? சீச்சி இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தைரியமா சொல்லுமா. பாட்டி ஒரே நிமிஷத்துல இந்த நிச்சயத்தை நிறுத்திடுயே. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க அம்மா ஏற்பாடு பண்ணது உங்க அப்பாவுக்கு மனசு கஷ்டமாயிரும் எதுவும் நீ நினைக்காத. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமா. வீட்டுல வச்சு வந்து சொன்னியே. பாட்டி அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன் பாருங்க. இல்லையேம்மா, முகத்துல சந்தோஷமே தெரியலையே. ஏதோ சோகமால இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நான் என்ன அக்கால வர சொல்லட்டுமா? அவட்ட சொல்றியா? வேண்டாம் பாட்டி, எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, நீ நல்லா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ பாட்டிக்கிட்ட தான் முதல்ல சொல்லணும், சரியா? சரி பாட்டி. அப்ப நிச்சயதார்த்தம் மாத்தட்டுமா? மாத்தட்டும். உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா பாட்டி, சந்தோஷம்தான். சரிம்மா, சரி. அம்மா, நிச்சயத்தட்டு மாத்த போறோம், இங்கே நில்லுங்க. நான் எதுக்குப்பா? நீங்க மாத்துங்க. நான் அப்படியே கீழே போய் நிக்கேன். அம்மா, நீங்களும் கூட இருங்கம்மா. தங்கச்சியை கூப்பிட்டே அவளும் கீழே இருந்து பாக்குறேன்னு சொல்லிட்டா. நீங்க நில்லுங்க. சரிப்பா, தட்டை மாத்துங்க. சமந்தி வாங்க. என்னனே, தட்டை மாத்திரலாமா? மாத்திரலாம். சரிண்ணே. ஏங்க, தட்டை மாத்துங்க. சமந்தி இந்தாங்க. கார்த்திக் ஜெடி கல்யாணத்துல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். எங்களுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் சமந்தி. எரிச்சலா வருதுடா. எப்படா நிச்சயம் முடியும்? எப்பதான் வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. டேய், நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது. நான் வந்ததே அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு அம்மா கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா அம்மா அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம வந்து முழிச்சுட்டு நிக்கிறோம். நானாவது வீட்டுக்கு போறேன்டா. அம்மா கேட்டா தலை வலிச்சது, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிரு. எதுக்குடா சந்தேகம் வருது? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ வேணா போய் சாப்பிடு. என்னால இந்த நிச்சயத்துல எல்லாம் சாப்பிட முடியாது. சும்மா சும்மா என் ஆளுன்னு சொல்லாதடா. யார் காதுலயாவது விழுந்து தொலைச்சிட போகுது. என்னடா சொல்ற? ஆமா அஸ்வின், இந்த ஐடியா கூட சூப்பரா இருக்கே. அழகா 2 வீட்டுக்கும் இந்த பொய்ய சொல்லியிருக்கலாம். நானே போன் போட்டு சொல்லியிருக்கலாம்டா. ஐ மீன், நானே வேற வாய்ஸ் மாத்தி சொல்லியிருக்கலாம்னு சொன்னேன். ஜெனியும் சந்துருவும் லவ் பண்றாங்க. சூப்பரா இருக்குல்ல? எதுவுமே வேஸ்டா போல அஸ்வின். இப்போ நடந்தது நிச்சயம்தான். என்ன எங்களுக்கு கல்யாணம் முடியல. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரு. நல்லாதான் இருக்கு. ஆனா நம்புவாங்களான்னு தெரியலையே. போட்டோவா? நானும் அவ்வளவு ஒன்னா இருக்க மாதிரி என்கிட்ட போட்டோவே இல்லையடா. சூப்பர் ஐடியா அஸ்வின். யாருக்குலாம்டா? டேய், நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? மூக்காயும் என்னோட ஆளுன்னு சொல்ற, ஜெனியவும் என்னோட ஆளுன்னு சொல்ற. அப்போ ஜெனி? சும்மா இருடா. ஏதோ நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன்னு சும்மா விடுறேன்.
எங்க இங்க வச்சா? இல்ல வீட்டுக்கு போன உடனே. சரி அஸ்வின். அப்பச்சா அம்மி மாமா அங்கதான் இருக்காவ. சரி வா போய் பேசுவோம். சந்திரு சிஸ்டர் வராங்கடா. சிஸ்டரா? உனக்கு எதுடா சிஸ்டர்? மூக்கை சிஸ்டரா அவங்க ஃப்ரெண்ட் வராங்கடா. ஓஹோ, அவளா? வரட்டும். ஏலே அந்த பிளேட் கோமா பேசிறாங்களே. அண்ணா பேசி கோமா பேசினா வச்சுக்க ஓ மேல தான் சண்டை வர சொல்லிட்டேன். சரிடா, எனக்கும் தெரியும். மாமா என்ன மாமா என்னாச்சு? எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? அதுவா? ஒன்றும் இல்லை, தலை வலிக்குது. வைதானே? இல்ல, நிஜமாதான். இல்ல வை. என் கூட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டு தானே இப்படி வந்து தனியா வந்து நிக்கிறிய? எனக்கு எல்லாம் தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல. சாமி எல்லாத்தையும் சொன்னா. என்ன சொன்னாங்க? அது நீங்க எனக்காக தான் இந்த ட்ரெஸ் தேடி தேடி நைட் எல்லாம் யோசிச்சு உட்காந்து பாட்டியன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் சாமி சொல்லிட்டா. அஸ்வின் அண்ணா தான் சொன்னாங்களா. டேய், என்னடா இது? எல்லாம் வந்து சின்ன ஒரு பையனா நம்பிட்டாவே. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எப்படி வந்து கேக்குறா பாரு, என்னமோ நான் அவன் மேல ஆசைப்பட்டு எடுத்து போட்ட மாதிரி. நானே அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்னு எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக போட்டது. இப்போ எப்படி மாறி நிக்குது பாரு. ஏலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கல எல்லாம் கொஞ்ச நாள் தானே. சண்டைக்கு வராம பேசி அந்த பிள்ளை மட்டும் உங்க அம்மாட்ட போய் கண்ணை கசக்கிட்டு நின்னுச்சுன்னு வச்சுக்கியா, அப்புறம் அவ்வளவுதான். நீ நானும் நடுரோட்டுக்கு போக வேண்டியதான். ஏதோ நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டேன்னு வாய மூடிட்டு இருக்கேன்டா. நாளையோட இவ்வளவு ஒளிச்சு கட்டுறேன் பாரு. சேர்ல சிஸ்டர் நிக்காங்க பேசி. மாமா என்னாச்சு? அஸ்வின் அண்ணாவை திட்டாதீங்க. அஸ்வின் அண்ணா ரொம்ப நல்லவரு. ஆமா அஸ்வின் ரொம்ப ரொம்ப நல்லவரு. Thank you. மாமா நீங்க நிச்சயதார்த்தம் பார்த்தபோது பார்க்கலையோ? இல்ல, பார்க்கல. சரி அப்ப சாப்பிடவாது வாங்க. எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். சொன்ன கேளுங்க மாமா, சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். வாங்க மாமா. அஸ்வின் அண்ணா வாங்க. சரி சிஸ்டர் நீங்க போங்க, நான் இவளை கூட்டிட்டு வரேன். மாமா வந்தாதான் நான் போவேன். மாமா வாங்க. கையெல்லாம் பிடிக்காத. ஏன் மாமா? அது ஒண்ணும் இல்ல, பப்ளிக் பிளேஸா இருக்கு. ஏன்னா உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடியல. அதனாலதான் கல்யாணம் முடிஞ்சா உங்களை தூக்கிட்டே போவேன். டேய், நான் அப்படி சொன்னனா? இத சொல்லிதான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியல. மாமா வாங்க போலாம், நான் கையை பிடிக்கல. வாங்க போய் சாப்பிடுவோம். சரி சரி வாரேன். நீ போ, நான் பின்னாடி வாரேன். சரி மாமா. சாமி மாமா என் கூட வரதுக்கு வெட்கப்படியா? ஆமா பஸ் சரி வா, நம்ம முன்னாடி போவோம், அவிய பின்னாடி வரட்டும். எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம் சரியா? சரி வா வா போவோம். மாமா உங்களுக்காக நான் என் பக்கத்துலயே சேர் பிடிச்சு வைக்க வந்துருங்க. ஓ, அஸ்வின் உங்களுக்கு என் பக்கத்துல சேர் பிடிச்சு வைக்க வந்துருங்க. ஓகே ஓகே பாண்டி நான் இவனை கூட்டிட்டு வரேன். சரி ஏலே வாங்க போவோம். டேய், இப்போ பக்கத்துல எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட முடியுமாடா? யாருக்காக? பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து ஒண்ணே சாப்பிட வைப்பாவே இன்னைக்கு. நிச்சயம் முடிஞ்சிட்டு அந்த பொண்ணையும் அந்த மாப்பிள்ளையும் தான் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட வைப்பாவே. இன்னைக்கு உனக்கு கிடைச்சது மூக்காய் தான், அவங்க கூட தான் நீ உட்கார்ந்து சாப்பிடணும். நீ இருக்கியே தேவையில்லாத பில்டப்லாம் விட்டு வச்சிருக்க அஸ்வின். ஏற்கனவே அந்த மூக்காய் என்னவோ உலக அழகிங்கிற நினப்புல தெரியுறா. இப்ப நீ இதை வேற சொல்லிட்டியா? இது ஒண்ணு போதும். எப்ப பாரு இதையே சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏலே சும்மா பில்டப்பா சொல்லி வச்சல. அந்த சாமி பிள்ளை கிடைச்சி எதுக்கு அவளை சிம்பிளா வர சொல்லிட்டு நீங்க மட்டும் எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க? அதனால ஒரு ரெண்டு மூணு பைய சொல்ல வேண்டியதா போச்சு. இதுக்காக கோபப்பட்ட எப்படி? உனக்கு நான் சூப்பர் ஐடியா தந்திருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன்டா. சரில வா போய் சாப்பிடுவோம். நிச்சயதார்த்தம் பார்க்க முடியல, சாப்பிடுவா செய்வோம் வா. நான் வரல, அது பக்கத்துல எல்லாம் என்னால உட்காந்து சாப்பிட முடியாது. உன்னை ஏன் சாப்பிட சொன்னது? சும்மா வந்து பார்த்து பார்த்துட்டு வந்துரு. சாமி எனக்காக வெயிட்டிங்ல இருக்காள, வாழ போவோம். வேணும்னா நீ போடா, நான் வரல. ஏலே உன்னை கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், சும்மா போற எப்படி? வாழ போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஏலே பார்த்து சாப்பிட்டு நீ ஒண்ணும் பேசாத, வா போ. அதான் ஐடியா தந்திருக்கேல்ல. சரி வா போலாம். இவ கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு தலை எழுத்து. என் கண்ணு முன்னாடியே என் பேரனுக்கும் நிச்சயம் முடிஞ்சிட்டு என் பேத்திக்கும் நிச்சயம் முடிஞ்சிட்டேம்மா தங்கச்சி. மனசு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதுங்கக்கா, நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியலல்ல. எப்படியாவது நிறுத்திடுவோம். நான் தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன்ல. மறுபடியும் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிருங்க. உங்க பேரனையும் பேத்திகையும் பிடிச்சி வச்சு இவையதான் சேரணும்னு சொல்லிட்டு மயங்கிருங்க. கண்டிப்பா கல்யாணத்தை முடிச்சு வச்சு
ஷில்பா உங்களோட மவா. அது மட்டும் இல்லாம அனு சூர்யா சேர்றதுக்கு முக்கியமான காரணமே நாங்க தான். அன்னைக்கு நெட்ட மாதிரி கூட போய் அனுவை கூட்டிட்டு வந்ததே நாங்க 2 பேரும் தான். நாங்க மட்டும் போவே இல்ல, அந்த கல்யாணமே நடந்திருக்காது. என்ன சொல்லியா? ஆமாமா, மைனி நல்லா கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாவ. நான் தான் பேவியில எழுப்பி கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு உதவி செஞ்சது. ஆமாமா, நானும் தான். அதனால எதுவா இருந்தாலும் எங்களை நம்பி நீங்க சொல்லலாம். இப்ப ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா உங்க பேரனுக்கு பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு? என்னது? அது ஒண்ணும் இல்ல அக்கா, சந்திரக்கும் சேனி பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படியாவ. ஆனா அதுதான் நடக்கலையே. 2 பேருக்கும் தனித்தனியா நிச்சயம் முடிஞ்சிட்டு. அதான் அக்கா வார்த்தைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காவ. அப்படியா? எம்மா, ஆனுவும் சூர்யாவும் லவ் பண்ணாவல்ல, அதே மாதிரி சந்திரவும் சேனியும் லவ் பண்ணியாவளோ? இல்லம்மா, லவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்கா தான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படியாவ. ஆமா, என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதான் என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பேத்திய அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட இஷ்டம் கிடையாது. சரியா சொன்னியம்மா, ரொம்ப சரியா சொன்னியே. அறிஞ்சவன் தெரிஞ்சவன் அந்த வீட்டுக்கு பிள்ளை கட்டி கொடுக்க மாட்டான். ஆனா எப்படிதான் உங்க மகன் கட்டி கொடுக்காருன்னு எங்களுக்கு தெரியல. என் மகன் என்ன செய்வான்? அவனே பாவம். என் மார்மாவான்னு ஒருத்தி இருக்கா பாரு, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஆணு பிள்ளைய அங்கேயே கட்டி கொடுத்துடணும்னு ஒத்த காலில் நின்ன. அது நடக்கையில நல்ல வேளை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். இப்ப இந்த பிள்ளைய எப்படியாவது அங்க தள்ளி விட்டுறணும்னு ஒத்த காலில் நிக்க. அவிய என்ன அவ்வளவு நல்லவியல அவிய வீட்டு கட்டி கொடுக்கணும்னு எதுக்கு இப்படி தலையில நிக்காவ? எனக்கும் ஷில்பாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. நாங்க தினமும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ராசாத்தி பொம்பளை கூட சுத்தமா ஆவே ஆகாது. எங்க 2 பேருக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்து அவங்க வீட்டு கட்டி தர சொன்னாங்கன்னா அங்க கண்டிப்பா கட்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவிய குணம் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ராணி அக்கா எதுக்கு இப்படி அந்த வீட்டுக்கே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படியாவே எங்களுக்கு புரியவே இல்லை. அனுவையும் அங்கதான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாவ. சரி, அதுதான் நடக்கையில இப்ப ஜெனியை அங்க கொண்டு போய் கட்டி கொடுக்கணும்னு நினைக்காவ. எங்களுக்கே இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆமா, அந்த வீட்டுல வேலை செய்யற என்னையவே நிம்மதியா இருக்க விட மாட்டேங்காவ. எவ்வளவு கண்டிஷன் போடியாவ தெரியுமா அந்த 8500 ரூபாய் சம்பளத்துக்கு? ஆமா, நானும் அக்காட்ட அந்த விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கேன். அக்காவும் அவிய மகன்கிட்டயும் மருமகிட்டயும் பேசி பார்த்திருக்காவ. ஆனா அந்த ராணி இருக்காளே, அவ எந்த விஷயத்தையும் காதுல வாங்க மாட்டேங்காளாம். அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்காளாம். அக்கா என்ன செய்வாவ? வெளிநாட்டுக்கு போறாவலாம். அதனாலதான் என் மாவன் அங்க கட்டி கொடுக்கா. ஏம்மா, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதங்க. இது வரைக்கும் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனான்னு ஷில்பா சொன்னதே கிடையாது. கல்யாணத்துக்கு வரவ மட்டும் எப்படி வெளிநாட்டுக்கு போவான்? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. என்னமாமா, அவதான் இப்படி சொன்னா. கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டு கூட்டிட்டு போயிருவான். இங்க இருந்தா தானே அந்த பொம்பளை டார்ச்சர் பண்ணுவா. அங்க போனா யார் என்ன கேப்பா? என் மவளா அங்க போய் ராணி மாதிரி இருப்பான்னு சொல்லியா? அதனாலதான் நாங்களும் வாயை திறக்கையில. எனக்கும் அதேதான் தோணுது பெரியம்மா. இது வரைக்கும் வெளிநாட்டு பக்கமே போவாத பையன் இனியா போறான். இது ஏதோ கல்யாணம் முடிக்கிறதுக்காக சொன்ன பொய் மாதிரிதான் தோணுது. என்னலாம் சொல்றீங்க? ஆமா, இது வரைக்கும் அந்த பையன் வெளிநாட்டுக்கு போனா அங்க போனா இங்க போனான்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏதோ கோயம்புத்தூர் போவான், சென்னைக்கு போவான். அதுவும் போயிட்டு 1 நாளோ 2 நாளே வந்துருவான். வெளிநாட்டுக்கு இந்த பையன் போனான்னு கேள்விப்பட்டதே இல்ல. 1.5 வருஷமா அங்கதானே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம இருக்குமா வெளிநாட்டுக்கு போனாவன்னா? அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கையில கல்யாணத்துக்கு வரவு மட்டும் எப்படி வெளிநாட்டுக்கு போவாவ?